வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் இன்வெஸ்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட். இது நிறைய பேர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, காம்பவுண்டிங் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கணும். வாங்க வீடியோவுக்கு போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனாலஜி வச்சு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ராஜா இருந்தார், ஒரு பெரிய செஸ் போர்டு இருந்துச்சு. அதில் நெல் பயிர்களை ஃபில் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொரு செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கு டபுள் ஆகும். ஃபஸ்ட்டு சதுரத்தில் நீங்கள் 1 வைக்கிறீங்கன்னா செகண்ட் ஸ்கொயரில் 2, தேர்ட் ஸ்கொயரில் 4ன்னு சொல்லிட்டு அப்படி வைக்கிறப்ப 64th ஸ்கொயரில் இருக்க எல்லா நெல்லையும் நான் ஃபில் பண்ணணும்னா இந்த உலகத்திலே நெல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். ஓகேங்களா? இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் எப்படி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுங்கிறத பார்த்துருவோம். ஸோ காம்பவுண்ட் எஃபெக்டை ஏன் இந்த வேர்ல்டோட 8th வண்டர் அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்கான எக்ஸாம்பிளை இந்த ஷீட்டில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்சன் எடுத்துக்கிறேன். அவர் 21 வயசில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதிகம்லாம் கிடையாது, ஒரு 12,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 30 ரூபா, ஒரு மாதத்துக்கு தோராயமாக 1000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இவர் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப ஃபங்கியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இவர் பிக் பண்ணவே இல்லை. நிஃப்டி 50ல் இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நாட் ஈவன் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இண்டெக்ஸோட லாஸ்ட் 10 இயர்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11% இருக்குது ஆன் அன் ஆவரேஜ். ஸோ இட் நீட் நாட் டு பி எக்ஸாக்ட்லி 11% எவ்ரி இயர், அண்ட் வி ஆல் நோ தட்ஸ் நாட் மார்க்கெட் ஒர்க்ஸ், ரைட்? ஸோ ஒரு வருஷம் ரொம்ப கம்மியாக நெகட்டிவில் கூட உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கலாம். ஒரு வருஷம் 20%, 30% ரிட்டர்ன் இருக்கலாம். அந்த ஆஃப்டர் கோவிடில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பட் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 11% ரிட்டர்ன் எனக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ரீசனபிளான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னே நான் சொல்லுவேன். சில பேர்லாம் அக்ரெசிவாக 12%, 15%ன்னு வச்சு கால்குலேஷன் போடுவாங்க. பட் நான் 11%-ஆக எடுத்துக்கிட்டேன், டிஃபென்சிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிற அமௌண்ட் இருக்குது. அண்ட் அனதர் பாயிண்ட் டு பி நோட்டட், இந்த 12,000 நான் கடைசி வரையும் ஏற்றவே இல்லை. கடைசி வரையும் 12,000 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நான் அசியூம் பண்ணியிருக்கேன். அண்ட் இது உங்களோட கார்பஸ், அதாவது எவ்வளோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான நம்பர் தான் இது. ஓகேங்களா? ஸோ 21 வயசில் உங்கள்கிட்ட 13,000 இருக்கும், 22 வயசில் 28,000 இருக்கும், 23 வயசில் 44,000 ரூபாய் இருக்கும். இதை ஈஸியாக இன்னும் விசுவலைஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்டிங்லேயும் சரி, இல்லை நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பர்டிகுலர் கோலை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டிங்கில் உங்களோட ஃபஸ்ட்டு 10 லட்சம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதை ரீச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாகிடும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க அந்த யுவர் போர்ட்ஃபோலியோ ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க் ஃபார் யூ, யுவர் கார்பஸ் இஸ் ஆல்சோ கோனா ஒர்க் ஃபார் யூ. ஸோ அந்த எக்ஸாம்பிளில் இங்கே பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு 10 லட்ச ரூபாய், அதாவது மாதம் 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 22 வருஷத்தில் உங்களால் ஃபஸ்ட்டு 10 லட்ச ரூபாய் சேர்த்த முடியும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு 10 lakhs நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22 வருஷம் ஆகுது. அதே மாதிரி அந்த 10 லட்சத்துலேருந்து அடுத்த 10 லட்சம், அது 20 லட்சமாக மாறுறதுக்கு அடுத்த ஒரு 6 வருஷம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் 28 வயசில் உங்கள்கிட்ட 20 லட்ச ரூபாய் இருக்கும். அண்ட் 32 வயசில், அதாவது அடுத்த 4 வருஷத்தில் உங்களுக்கு 32 லட்ச ரூபா உங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூவாக இருக்கும். அண்ட் சேம் கூஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த 32 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்லி எவ்ரி 2 years யூ ஸ்டார்ட் ஏர்னிங் 10 lakhs. ஆனால் நீங்கள் ஒரு வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்ததே ஒரு வருஷத்துக்கே 12,000 ரூபாய் தான் பண்ணியிருந்தீங்க. பட் ஆஃப்டர் அ செர்டைன் பாயிண்ட் உங்களோட கார்பஸ் அவ்வளோ பெருசாக இருக்கனால உங்களோட போர்ட்ஃபோலியோவும் சேர்ந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கப்ப கடைசியாக அட் ஏஜ் ஆஃப் 60 நான் ஹார்ட் ஸ்டாப் போட்டிருக்கேன். 60 வயசில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ எவ்வளோவா தான் இருக்கும்னா வெறும் 4,80,000 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, விச் இஸ் less than 5 lakh. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் 77,49,000 இருக்கும். இதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1,500%. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒவ்வொரு ரூபாயும் 15 ரூபாயாக உங்களுக்கு ரிட்டர்னாக இருக்கும். 15 ரூபா வரையும் க்ரோ ஆகிருக்கும். அதுதான் இதோட மீனிங். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன் ரேட் வெறும் 11% தான் வந்துச்சு. அந்த 11% எப்படி 1,500% ஆச்சு? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 4,80,000 எப்படி 77 lakh ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதை விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு இன்னொரு ஷீட் இருக்குது என்கிட்ட. இந்த ஷீட்டில் பாருங்கள். ஸோ இந்த ஷீட்டில்
எக்ஸ் ஆக்சிஸ் வந்து உங்களோட ஏஜ் 30, 40, 50, 60. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ் இதில் இந்த க்ரீன் லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரீன் லைன் வந்து நீங்கள் அது வரையும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கிறது. கடைசி வரையும் நீங்கள் வந்து 62 வயசு வரையும் நான் போட்டிருக்கேன். 60 வயசு வரையும் 4,80,000 ரூபா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் உங்களோட கார்பஸ் பார்த்தீங்கன்னா 30 வயசில் வெறும் 2,20,000 ரூபாயாக தான் இருந்திருக்கும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு. அதே 40 வயசில் உங்களோட கார்பஸ் வந்து 8 லட்சமாக இருந்திருக்கும். அதாவது 2 லட்சத்தில் வந்து ஒரு 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 50 வயசில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 26 லட்சமாக இருந்திருக்கும். 60 வயசில் நம்ம இந்த கால்குலேஷன் முடிக்கிறப்ப 77 லட்சம். ஸோ நியர்லி ஃபஸ்ட்டு ஒரு 1, 2, 3, 30 இயர்ஸ் உங்களோட கார்பஸ் வந்து வெறும் 26 லட்சமாக தான் வந்திருக்கு. 30 to 40 இயர்ஸ் நியர்லி அந்த பாயிண்ட்ல இருந்து உங்களோட கார்பஸ் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மோர் தென் 3 மடங்கு 77 லட்சம் வந்திருக்கு. அதனால தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத உங்கள் ஜேர்னியை எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்கிறது. அண்ட் நீங்கள் எவ்வளோ பயங்கரமான பணம் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. பேசிக் நாலேஜோட பேசிக் டிசிப்ளினோட இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் மணி மேக் பண்ணலாம். காம்பவுண்ட் எஃபெக்டை ஏன் வேர்ல்டோட 8th வண்டர்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு இப்போ புரியும் நான் நம்புகிறேன். இப்போ வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட்ல முக்கியமான ஃபேக்டராக இருக்க ஒரு விஷயம், அது ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுனால உங்களோட ரிட்டர்ன்ஸில் பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி கிடையாது, உங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கூட கிடையாது. வெரி வெரி சிம்பிள் திங், ஆனால் ரொம்ப அண்டர் ரேட்டட் திங் உங்களோட டைம் தான். உங்களோட டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறனால உங்களோட ரிட்டர்ன்ஸ் இப்படியெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஏன் நீங்கள் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் அதே மாதிரி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கிறது முக்கியமே கிடையாதுங்கிறத இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பர்சன் ஏ, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 11% இருக்குது. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 60 வந்து அவர் வந்து எவ்வளோ மேக் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 77 lakhs மேக் பண்ணியிருப்பார். அண்ட் பர்சன் பி, இவரும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா 10 வருஷம் கழிச்சு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே மணி, அதே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12,000 ரூபாய் அதுலேயே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் இவர் 60 வயசில் இவரோட கார்பஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். வேறஸ் பர்சன் ஏ, அதாவது 21 வயசில் ஸ்டார்ட் பண்ண அவர்கிட்ட 77 லட்சம் ரூபா அவரோட கார்பஸாக இருக்கும். அதே மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. இவர் 4,80,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் பர்சன் ஏ. பர்சன் பி வந்து 3,60,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. சொல்லப்போனால் 30% அவர் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணனால, அதாவது அந்த ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணனால அவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து நியர்லி 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 26 லட்சம் ரூபாய் இருக்க ரிட்டர்னுக்கு பதிலாக 77 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பர்சன் பி மிஸ் பண்ண ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டிங்கோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டரான டைம். நீங்கள் டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து அதை மறுபடியும் ரீகன்சைல் பண்ணவே முடியாது. மணி நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைக் வரப்போ இல்லை சேலரி இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களால் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 21 வயசில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலன்னா, அந்த 31 வயசில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்க அந்த டைமோட வேல்யூ, அந்த காம்பவுண்டிங்கோட வேல்யூ வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் சொல்லலாம், ப்ரோ பர்சன் பி இன்னும் 5 வருஷம் கழிச்சு இல்லைனா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவரும் 77 லட்சத்தை ரீச் பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவார். ஆனால் அட் த சேம் டைம் அதில் பர்சன் ஏவோட ரிட்டர்னும் வந்து பல கோடிகள் இருக்கும். அதனால தான் எப்பயுமே ஒரு அனலைசிஸ் பண்ணுறப்ப எல்லா ஃபேக்டர்ஸையுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஃபேக்டரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே, இப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துப்போம். அது என்ன சினாரியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே ஒரு பர்சன் சி இருக்காரு, அவரும் 21 வயசில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டாருன்னு வச்சுப்போம். அட் த ஏஜ் ஆஃப் 31 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் 12,000 24,000 ரூபாய் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது ₹1க்கு ₹2 டபுள் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவரோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே 11%. ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12,000க்கு பதிலாக 24,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அட் தி எண்ட் ஆஃப் ஏஜ் 60 வந்து 7,20,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். சொல்லப்போனால் பர்சன் ஏவை விட அதிகம், அதாவது 20 வயசில் 12,000 ரூபாவோட ஸ்டார்ட் பண்ணவரோட அதிகமாக இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இவரோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னா வெறும் 53 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். ஸோ இந்த கம்பேரிசன்லேயே வந்து நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம்
இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 12,000 ரூபாயில் 40 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை விட 24,000 ரூபாய் வச்சு நீங்கள் 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் கம்மியாக தான் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் மணி யூ ஆர் புட்டிங் இன் டு த மார்க்கெட் ஆர் எவ்வளோ கார்பஸ் உங்கள்கிட்ட இருக்குது, எவ்வளோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ ஈவன் இஃப் யூ கேன் ஸ்டார்ட் வித் 1,000 rupees a month, தட் இஸ் கிரேட். பட் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் டைம் போயிடுச்சுன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இங்கே லிமிட்டட் ஹாரிசான் தான் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் இருந்து டைமை கொஞ்சமாக வெரி பண்ணுறதுனால உங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படி தலைகீழாக மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, மார்க்கெட்டை டைம் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மணி அண்ட் ரொம்ப அதிகமான டிசிப்ளின் இருந்தாவே போதும், உங்களால் ஈஸியாக உங்களோட வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். அகெயின் சொல்கிறேன், இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ், ஆனால் ஈஸி கிடையாது. இதில் பீப்புள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, எதெல்லாம் ஓவர்லுக் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே பண்ணுறேன். தட்ஸ் ஆல் கைஸ். பர்சனல் ஃபினான்ஸ், புக்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எதனா ஸ்பெசிஃபிக் புக்ஸோட ரிவ்யூ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் அதை பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஜீவா. பாய்.